உணவே மருந்து, உடலே மருத்துவர். கழிவு தேக்கம்தான் நோய். கழிவு நீக்கம் மட்டுமே ஆரோக்கியம். மாதவிடாய் நாள்களில் ஏற்படும் வலி, அதிக இரத்தப்போக்கை தடுக்கும் வழிமுறைகள். உடலில் சூடு அதிகரிப்பதால் தான் மாதவிடாய் நாள்களில் வலி அதிகம் ஏற்படுகிறது. நாட்காலியில் வெகுநேரம் உட்காருவது, காற்றோட்டமில்லாத ஆடைகளை அணிவது போன்றவற்றால் உடல் சூடு அதிகரித்து கர்ப்பப்பையை பாதிக்கும். இதனால் மாதவிடாய் நாள்களில் அடிவயிற்றில் வலி ஏற்படும். வாரத்துக்கு ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலம் உடல் சூட்டை குறைக்கலாம். நீர்ச்சத்துள்ள உணவுகள். நீர்ச்சத்து மிக்க உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்தோ அல்லது பொடியாகவோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இது உடல் சூட்டை தடுக்கும். மாதுளம் பழத்தை பழமாகவோ அல்லது சாறாகவோ எடுத்துக் கொள்ளலாம். இது உடலில் நீர்ச்சத்து குறையாமல் தடுக்கும். துவர்ப்பு உணவுகள். மாங்கொட்டை அவித்ததோ அல்லது பச்சையாகவோ மாதுளம் பழத்தின் உள்பகுதி, தோல், வாழைப்பூ ஆகியவற்றை சாப்பிடலாம். இவற்றில் இருக்கும் துவர்ப்புச் சுவை வயிறு உப்புசம் மற்றும் உடம்பில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றி வலியிலிருந்து ஆறுதல் அளிக்கும். பிஞ்சு காய்கறிகள். மாதவிடாய் நாள்களில் சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அடிவயிற்றில் வலி ஏற்படும். மலச்சிக்கலை தவிர்க்க நார்ச்சத்துள்ள பீன்ஸ் போன்ற காய்களை உண்ண வேண்டும். இயற்கை உணவு. மருத்துவ ஆலோசகர், பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.